விழுப்புரம் அருகே முத்தையால்பேட்டை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தி 365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வழக்கம் இந்த விழுப்புரத்துல இந்த 2 பகுதிகளிலுமே சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது கோபிநாத்? கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மக்கள் போராடி வருகிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, தங்களுக்கான அடிப்படை தேவைகள் அரசின் சார்பில் நிறைவேற்றப்படவில்லை என்பது இந்த பொதுமக்களோட குற்றச்சாட்டப்பட்டிருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விழுப்புரம் செஞ்சி சாலையில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், முத்தையால்பேட்டை கிராமம். இந்த கிராமம் பக்கத்துல தான் பம்பையாறு போது. பம்பையாறுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது. நடுவுல பள்ளமும் வெட்டிட்டாங்க, தண்ணி வெளியேறதுக்கு. பொதுமக்கள் 4 நாட்களாக இந்த பகுதியில் மின்சாரம் இல்லாதனால குடிநீர் நீர் இன்றி தண்ணீரே கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கான இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை என்பதை குற்றம் சாட்டி விழுப்புரம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த பகுதிக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அனைத்து அடிப்படை வசதிகளும் நிவாரணங்களும் இன்றைக்குள் வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்திருக்கார். ஆனால் பொதுமக்கள் அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து போராடினாங்க. இறுதியாக பேச்சுவார்த்தை, காவல்துறை பேச்சுவார்த்தை, சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை தொடர்ந்து தற்போது இந்த மறியல் கைவிடப்பட்டிருக்கு. இவரோட முக்கியமான கோரிக்கை மின்சாரம், அடிப்படையான நிவாரணங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் இவங்களோட முக்கியமான கோரிக்கை. பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் அருகே முத்தையால்பேட்டை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு 4 நாட்களாக குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்று அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.